பெப்சியோட குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். 2007-8 அந்த டைம்ல வந்து பெப்சியோட கோகோகோலா மார்க்கெட்ல பயங்கரமா வரும்போது பெப்சியோட மார்க்கெட் வேல்யூ கன்சிடரபிளா கீழே போயிட்டே இருந்துச்சு, டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. பெப்சியால வந்து ஒழுங்கா கோகோகோலா அளவுக்கு அவங்களால மார்க்கெட் பண்ண முடியல. அந்த டைம்ல தான் இந்திரா நூயி மேம் வந்து பெப்சிகோயோட சேர்பர்சன் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு கொடுத்தது 3 மாசம் டைம். இந்திரா பெப்சியோட மேனேஜர் மோட சாய்ஸ் கொடுத்தாங்க. இந்திரா, you have 3 months of time. Your ultimate task is to improve the sales and revenue of PepsiCo Limited. Whatever you ask, your men, money, material, whatever you ask, we will provide. Your ultimate task is to improve the sales of Pepsi. புரியுதா? இதுதான் என்ன டாஸ்க் கொடுத்தாங்க? இந்திரா நூயி மேம் கொடுத்தாங்க. தெரியுமா இந்திரா நூயி யாருன்னு? Do you know who is Indra Nooyi? Indra Nooyi is the former chairperson of PepsiCo and she is from India. Okay. So Indra Nooyi ma'am வந்து அப்பதான் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க என்னோட பண்ணிக்கோங்க, எனக்கு பெப்சியோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ். தம்புடு கவனிங்க ப்ளீஸ், கவனிங்கப்பா தம்பி, இங்க கவனிச்சாதான் அடுத்து பண்ண முடியும். உங்களை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க. So PepsiCo வந்து இந்த டார்கெட் இந்திரா நூயி மேம்க்கு வந்து இந்த டார்கெட் கொடுத்தாங்க. We'll give you anything you ask, men, material, money, whatever you need to give. அந்த டைம்ல தான் இந்திரா நூயி மேம் வந்து ஒருத்தங்களை ஹையர் பண்ணாங்க. 3M வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்பெனி, ஒரு MNC. அங்க இருந்து மார்க்கோ பொலனி அப்படின்னு ஒருத்தங்களை ஹையர் பண்ணாங்க. போலாண்ட்ல இருந்து மார்க்கோ பொலனிங்கிற ஒருத்தங்களை மட்டும் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, ஐ வாண்ட் டு ஹையர் மார்க்கோ பொலனி. அப்படி மார்க்கோ பொலனியை வந்து பெப்சிக்கு ஹையர் பண்ணாங்க. he is a design strategist, design thinker. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்படைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெப்சியோட அல்டர்னேட், பெப்சியோட எய்ம் என்ன, மெயின் டாஸ்க் என்ன, improve the marketing and sales of PepsiCo. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எம்பத்தைஸ்னா இவங்க வந்து பெப்சிகோவோட டீம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு குரூப். செகண்ட் குரூப் வந்து சும்மா இந்த கடை சைடுல, பஸ் ஸ்டாண்ட் சைடுல எங்கெங்க அதிகமா வந்து ஆட்கள் போறாங்களோ அங்க எல்லாம் வந்து இப்படியே நின்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் மக்கள் பெப்சி வாங்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பாட்டில் வாங்குறாங்கன்னா வாங்கி என்ன பண்றாங்க, சும்மா அப்சர்வேஷன் மட்டும்தான். ஒரு டீம் வந்து சும்மா அப்சர்வேஷன் மட்டும் நின்று இருக்காங்க. ஒரு டீம் வந்து அப்சர்வேஷன் நிற்கிறாங்க, இன்னொரு குரூப் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப இன்டர்வியூ எடுக்கும் போது வந்து ஒவ்வொரு மத்த பிராண்ட், ஒவ்வொரு ஸ்டாக்கர்ஸ் கிட்ட, ஒவ்வொரு டீலர்ஸ் கிட்ட, சின்ன சின்ன கடையில கேட்கறாங்க, இங்கதான் உங்களுக்கு எவ்வளவு டிராவலர்ஸ் வராங்க, நீங்க ஏன் வந்து பெப்சியை வந்து நீங்க ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க, மற்ற பிராண்டும் நல்லா வாங்கிட்டு போறாங்க, பெப்சி பண்றீங்க கீழே வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கமிஷன் கம்மியா இருக்கா, இல்ல ஏதாவது பிரச்சனை, ஏன் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குரூப் வந்து அந்த டீலர்ஸ் கிட்ட கேட்கறாங்க, இல்ல ஸ்டோர் கீப்பர்ஸ் கிட்ட கேட்கறாங்க. இன்னொரு கேங் வந்து சும்மா சைலண்டா அப்சர்வ் பண்றாங்க, யார் யார் என்னென்ன பொருள் வாங்குறாங்க, எப்படி டிராவல் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த கடைக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க பெப்சி கொடுக்கறது எல்லாமே 2 லிட்டர் பாட்டில், என்னோட ஸ்டோர் ராக் ஏரியா வந்து மொத்தமே இவ்வளவு சைஸ் தான், என்னால இதுல 1 லிட்டர் பாட்டில் கூட வைக்க முடியாது, என்னால 1 லிட்டர் பாட்டில் கூட வைக்க முடியாத இடத்துல நான் எப்படி வந்து உங்களோட 2 லிட்டர் பாட்டில் வைப்பேன்? அண்ட் எனக்கு நிறைய டிராவலர்ஸ் வராங்க, அவங்க யாருமே உங்களோட அந்த பெரிய பாட்டில் வாங்குறதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க இப்படின்ட்டு வந்து அந்த கமெண்ட் சொன்னாரு. அதை நோட் பண்றாரு, எப்பத்தி பண்றாரு, அந்த இன்டர்வியூ ஷீட்ல நோட் பண்றாரு. செகண்ட் வந்து இவங்க அந்த கஸ்டமர்ஸ் பாக்குறாங்க. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்குற பெப்சி வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்ட் தானே. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து யார் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணும்போது எல்லாமே யங் பீப்புள் ஃப்ரம் தி ஏஜ் குரூப் ஆஃப் ஒரு 15 to 25, 30 ஏஜ் குரூப்புக்குள்ள இருக்கவங்க தான் அவங்களோட பிராண்ட் வந்து அதிகமா வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னா குடிச்சு முடிச்ச உடனே பாட்டில் அப்படியே தூக்கி போடுறாங்க. அப்போ அவங்களால டிராவல் டைம்ல அந்த பாட்டில கேரி பண்ண முடியாது அப்படின்னு அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. 1. 2 வந்து அவங்க வந்து தூக்கி தூர போட முடியலனாலும் அந்த பிராண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு இது எம்பதைஸ் பண்ணும்போது
இவ்வளோ ரீசன்ஸ் வந்துச்சு why Pepsi is not selling in the market அப்படின்ட்டு. செகண்ட் ஸ்டெப் என்ன? செகண்ட் ஸ்டெப் என்ன? டிஃபைன். டிஃபைன் அங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க? how might we improve the sales and marketing of Pepsi? எப்படி எழுதணும்? how might we improve the how might we statement அத எழுதுங்க, அந்த சார்ட்ல எழுதுங்க. how might we எழுதுங்க. how might we how might we how might we இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. listen, suppose பெப்சி காரங்க வந்து இந்த இன்டர்வியூ வந்தாங்கல்ல, பெப்சியோட டீம், இவங்க வந்து ஒரு 40 வயசுல 50 வயசு ஆள்கிட்ட வந்து பெப்சி ஏன் சேல் ஆகலன்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதில் வந்திருக்குமா? சரியான பதில் வந்திருக்குமா? ஏன் வராது?